கிண்டி சிறுவர் பூங்காவில் உள்ள பாம்பு பண்ணைக்கு அண்மையில் கொண்டுவரப்பட்ட மஞ்சள் அனகொண்டாவை காண குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பலரும் ஆர்வத்துடன் வருகின்றனர். 30 கோடி ரூபாய் மதிப்பில் சீரமைக்கப்பட்ட சென்னை கிண்டி சிறுவர் இயற்கை பூங்காவை கடந்த வாரம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்நிலையில் நேற்று வார விடுமுறை தினம் என்பதால் பொதுமக்கள் அதிக அளவில் பூங்காவிற்கு வந்தனர். குறிப்பாக பூங்காவில் உள்ள பாம்பு பண்ணை அதிக வரவேற்பை பெற்றுள்ளது. அதிலும் 2 நாட்களுக்கு முன்பு கொண்டுவரப்பட்ட மஞ்சள் நிற குட்டி அனகோண்டாவை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஆச்சரியத்துடன் பார்க்கின்றனர். ரொம்பவே சூப்பராக நிறைய வித்தியாசமான பாம்புலாம் இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. சில பாம்புலாம் பார்க்க ரொம்ப பெருசாக இருந்துச்சு. உள்ள நாங்கள் பார்க்கும்போது நிறைய பாட்டில்ஸில் தவக்கலை முதல்ல எல்லாமே இருந்துச்சு. முதல்லலாம் ரொம்ப பயங்கரமாக வித்தியாசமாக இருந்துச்சு. அனகொண்டா பாம்பு இங்கே இருக்குதுன்னு சொன்னாங்க. ஃபஸ்ட் டைம் நாங்கள் இப்போ தான் பார்க்குறோம். இது ரொம்ப நல்லா இருக்குது, பொழுதுபோக்காக இருக்குது. அனகொண்டா பாம்பு, மலை பாம்பு, எல்லா பாம்பு இருக்குது. எல்லாம் அற்புதமாக இருக்குது. சின்ன பிள்ளைய ரொம்ப லைக் பண்ணாங்க. அவங்களுக்காண்டி முக்கியமாக வந்தது. அதனால் அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. அதனால தான் வந்தோம். சிறுவர் பூங்காவில் கல்வி சார்ந்த நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுவதாக பாம்பு பண்ணையின் தலைவர் பால்ராஜ் தெரிவித்துள்ளார். ஃபீட்பேக் எங்களுக்கு நிறையா வருது. அதில் பார்த்தா நிறையா பேர் லைக் பண்ணுறாங்க. முக்கியமாக இங்கே உள்ள இன்ஃபர்மேஷன் போர்ட்ஸு, எஜுகேஷன் ப்ரோக்ராமு இதெல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஃபீட்பேக் வருது. பூங்காவை பொழுதுபோக்கு அம்சமாக மட்டும் பார்க்காமல் சிறுவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கும் இடமாகவும் மாற்றியிருப்பது பெற்றோர்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கோபியுடன் செய்தியாளர் கீதா. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.